இதுதான் எங்க வீடு. சீனியர், நீங்க இது வரைக்கும் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஆனா புள்ள எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்ததுல அதான் இன்னைக்கு சுத்தி காட்டினேன். அதுவும் நீங்க போர் அடிக்கி உங்க வீட்டை சுத்தி காட்டுன்னு சொன்னதுனாலதான் கூட்டிட்டு வந்தேன். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நீயும் ஒரு முறை எங்க வீட்டுக்கு வா, நானும் எங்க வீட்டை சுத்தி காட்டுறேன். ஆனா உங்க வீடு அளவுக்கு இருக்காது எங்க வீடு. ஏன் உங்க வீடு ரொம்ப குட்டி வீடோ? அப்படின்னு சொல்ல முடியாது. வா ஒரு நாள் வீட்டுக்கு, நீயே வந்து பாரு. வரலாம் வரலாம். அப்புறம் இதுதான் நீ சொன்ன வேப்பமரமா? என்ன சீனியர், இது வரைக்கும் வேப்ப மரத்தையே பார்க்காத மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, இந்த மரத்துல யாரு எப்படி நீ வேப்பம்பழம் பறிச்சிருப்பான்னு யோசிக்க. சீனியர், வேப்பம்பழம் பறக்க மரத்துலதான் ஏறி பறிக்கணும்னு கிடையாது. அதுவே காத்துல உளும், அதை பறக்குனா போதும். என்ன சீனியர், நீங்க இது கூட தெரியாத பச்சை பிள்ளையா இருக்கியே. இது கூட தெரியாத எனக்கு. சரி வாங்க, நான் நேத்து பூரா வேப்பம்பழத்தை பிசுக்கி காய போட்டதை காட்டுறேன். எங்க அக்கா சந்தியா பார்த்தான்னா வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுப்பா. எதுக்கு? ஏன்னா நான் அவ்வளவு முத்து காய வச்சு சேர்த்து வச்சிருக்கேன், அதான். வாங்க வாங்க காட்டுறேன். எப்படியும் 10 கிலோ தேரும். 1 கிலோவுக்கு 75 ரூபா 80 ரூபா போட்டாலும் பல்கா எடுத்துருவேன் ஒரு அமௌண்ட். பயங்கரமான பிசினஸ் மைண்டா இருக்கால, பெரிய பிசினஸ் உமானா வருவா போல நீ. இங்க பாருங்க எவ்வளவு முத்து காய வச்சிருக்கேன்னு. பாத்தீங்களா, முத்தெல்லாம் எப்படி முத்து முத்தா இருக்கு. இத கொண்டு போய் எங்க கொண்டு போய் விப்ப? அது ஊருக்குள்ள வருவாங்க வியாபாரி வேப்ப முத்து எடுக்க, அப்ப அதை கொடுத்துருவோம். ஓ, இத வச்சு என்ன பண்ணுவாங்க? அது யாருக்கு தெரியும், வேப்பெண்ணெய் எடுப்பாங்களா இருக்கும். இந்த மரத்தை பாருங்க எவ்வளவு காய் கிடக்குன்னு. இது எல்லாம் பழுத்துச்சு வேட்டதான். இதுல கூட்டி அள்ளுறதுக்கே எங்க அக்கால நானும் போட்டி போடுவோம். அது வரைக்கும் பெருக்கிறதுக்கு சண்டை போடுவோம். இந்த வேப்பம்பழ சீசன் வரும்போது மட்டும் இந்த இடத்த பெருக்கிறதுக்கு போட்டி போடுவோம். ஏன்னா இதுல குளிர பழத்தை அப்படியே கூட்டி அள்ளி கழுவி எடுத்து முத்தாக்கிடுவோம்ல. ஓஹோ, அப்ப எங்க வீட்டு பக்கத்துலயும் நலஞ்சு மரம் நிக்கி. அப்புறம் வா, பறக்கிட்டு போ. சீனியர், என்னைய பார்த்தா ரோடா வந்து வேப்பமுத்து பறக்கவா மாதிரியா இருக்கு. வேணா நீங்க கொண்டு வந்து பறக்கி கொண்டு வந்து தாங்க, வேண்டான்னு ஒன்றும் சொல்ல மாட்டேன். என்ன, நான் வேப்பமுத்து பறக்கி தரணுமா உனக்கு? ஆமா, நீங்க தானே சொன்னீங்க உங்க தெருவுல எல்லாம் கிடக்குன்னு, அதான் பறக்கி தாங்க. நான் மெனக்கிட்டு வர முடியுமா தானமோ? அது சரி. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அப்படிலாம் ஒன்றும் நீங்க பண்ணிடாதீங்க அதுக்குன்னு. நினப்புதான், உனக்கு வேப்பமுத்து வேற பறக்கி தாரு, ஆசைய பேரு. சரி வாங்க போலாம், தேட போறாங்க. இரு போலாம் பொறுமையா, இந்த இடம் நல்லா குளிர்ச்சியா இருக்கு. நம்மளும் வாழ்க்கையில ஏதாவது பண்ணி உருப்படணும் பார்த்துக்க. இப்படியே இருந்தனா நம்மள யாரும் மதிக்க மாட்டாவ. என்ன நாளும் மிதி வேணா தருவாவ பத்தியெல்லாம் உமா. கரெக்டா சொல்லல பெரிய பொண்ணு. நீ அது என்னது? உமா ஒரு நிமிஷம் நில்லு. என்னடா பெரிய பொண்ணு? ஸ்டாப்னு சொன்னேன். பைத்தியம், நிக்கதான் செய்றேன், என்னன்னு சொல்லு. இரு லட்சுமி அக்கா வீட்டில் ஏதோ பைய சத்தம் கேட்கு. யார் அந்த பையன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். செவுத்துல காது வச்சு ஒட்டி கேப்போம். அதான் வெளியே நல்லா தெளிவா கேக்குதே, இதுக்கு எதுக்கு நீ செவுத்துல காதை வைக்கணும் பண்ணாட? உங்களுக்கு எங்க வீடு ரொம்ப பிடிச்சு போச்சோ? அப்படின்னு சொல்லலாம். எங்க வீட்டுல ரொம்ப நேச்சரா எனக்கு தெரியாது, எல்லாமே ஆர்டிபிஷியலா தெரியும். இங்க எல்லாமே கொஞ்சம் நேச்சரா இருக்காப்ல இருக்கு, அதனாலதான். ஆமா, நீங்க கொஞ்சம் சிட்டிக்குள்ள இருக்க மாதிரி இருக்கீங்கல்ல, அதனால அங்க ஃபுல்லா பக்கத்துல வீடா இருக்கும். இங்க ஒவ்வொரு வீட்லயும் வீட்டை சுத்தி செடி மரம் கொடின்னு எல்லாம் வச்சிருப்போம். நான் அங்கே வச்சிருக்கிறது எலுமிச்சை மரம். அந்த சைடு வெளியே கிடந்து அவ்வளவும் காய்க்கும். போற வரையெல்லாம் பிச்சுட்டு போவாவ, அந்த மாதிரி கிடக்கும். அப்படி நிறைய செடி வச்சிருப்போம். எல்லாமே பக்கத்துல இருந்து யார் வேணாலும் பறிக்கலாம், அப்படிதான் இருக்கும் எங்க வீட்டுல. ஓஹோ, நல்லா சத்தம் கேக்கு, சோனி சத்தம் கேக்கு, ஒரு பைய சத்தமும் கேக்கு. அப்ப இன்னைக்கு சோனி பிள்ளை காலேஜுக்கு போலையா? போல போல இருக்கு. லட்சு வீட்டில் இருக்கான்னு பார்க்கணும். வீட்டில் இல்லைன்னா இந்த பிள்ளை காலேஜில் இருந்து லீவை போட்டுட்டு பயலுள்ள வர வச்சு வீட்டில் வச்சு பேசிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கேன். வா, இன்னைக்கு கையும் களவுமா பிடிச்சி லட்சுமியை கட்ட மாட்டி விடலாம். வா வா, நம்ம சீக்கிரமா போவோம். கையும் களவுமா பிடிச்சே தீரணும். தண்டபாணி என்ன வீட்டில தானே இருப்பாவ, இருந்துமா அந்த பிள்ளை இப்படி பண்ணுது? அவரு மாத்திரையை போட்டு தூங்கி இருப்பாரு. ஓடாதெல்லாம் நில்லு குந்தாணி, நானும் வாரேன். நீ வாரதுக்குள்ள அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு பிள்ளையே பிறந்துரும். நான் சீக்கிரமா போய் கையும் களவுமா பிடிக்க போறேன். நான் எதுவும் நடக்க விட மாட்டேன். அநியாயத்தை கண்டா பொங்கிருவா அந்த உமா. அது என்ன பொங்கல் இருளா, அங்கே என்ன நடக்குன்னே தெரியாம இவ வேற ஓடிக்கிட்டு இருக்கா. ஒருவேளை லட்சு வீட்டுக்கு விருந்தாளியே தான் வந்திருக்குமோ, அவைய அண்ணன் பொண்டாட்டி அண்ணன் பிள்ளைகளெல்லாம் வந்திருக்குமோ. சரி என்னான்னு போய் பார்ப்போம். இங்க நைட்டு கட்டில் போட்டு படுத்தனா நல்லா தூக்கம் வரும். எங்க அப்பாலாம் இங்க தான் படுப்பாரு. நாங்களாம் அங்கே தின்ன இருக்குல்ல, அதுக்கு மேலே தான் படுப்போம். இங்கே படுக்க மாட்டோம். ஏதாவது நைட்டு பூரா தேளி ஏதாவது வந்துருமோன்னு பயந்து கீழே படுக்க மாட்டோம். கீழேனா இங்கே கட்டில் போட்டால் படுக்கலாம் தெரியுமா? எங்கள் அப்பா கட்டில் படுப்பாரு, அவரை நாங்கள் பாய் போட்டு தானே படுக்கணும். அதனால நாங்கள் விலக இருக்கேன், அதில் படுத்துக்கிடுவோம். பயமா இருக்காதா? எதுக்கு? இல்ல யாராவது வந்துருவாங்க அந்த மாதிரி? அட, இங்கெல்லாம் யாருமே வரமாட்டாங்க. தைரியமா தூங்கலாம். நாங்களாம் வெளியில தெருவிலே தூங்க வந்துருமா, நல்லா ஜாலியா இருக்கும்.
இங்க முத்தத்துல படுக்கிறதுக்கு எதுக்கு பயப்படுறோம்? நம்ம வீட்டுல நம்ம படுக்க போறோம், ஒரு பயமும் கிடையாது. இத்தனைக்கும் படலை கடலை எல்லாம் திறந்துதான் கிடக்கும், சும்மா தான் கொலுக்கி போட்டு வச்சிருப்போம், பூட்டை கூட மட்டும் கதவலாம், அப்படியே தூங்கிடுவோம். பேய் பிசாசு இதுக்கு எல்லாம் பயப்படுவியா? அதெல்லாம் எப்பனா ஒரு சில நேரம் ஏதாவது பியாய் படம் பார்த்தா இல்ல பியாய் கதை கேட்டா அப்ப மட்டும் கொஞ்சம் பயமா இருக்கும், சரக்கடிப்போம். மத்தபடி நல்லா தான் இருக்கும், ஒரு பயமும் கிடையாது. அப்ப நானும் ஒரு நாள் இங்க ஸ்டே பண்ணட்டுமா? எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேசாட்டிக்கு சீனியர், உங்களை வேணா இங்க தத்தெடுக்க சொல்லிடுவோமா எங்க அம்மா கிட்ட சொல்லி? எங்களுக்கு அண்ணன் இல்ல, உங்களை அண்ணன்னு கூப்பிட்டுக்கிடலாம்ல. உனக்கு சஞ்சய்னு ஒரு அண்ணன் இருக்கான, அது போதாதா? எனக்கு இப்படி ஒரு வாயாடி தங்கச்சியா இருந்தானா மண்டையிலே நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு நான் கொட்டிடுவேன்ப்பா. உனக்கு ஓகேயா? ஐயோ வேண்டாப்பா, அடிக்கிற அண்ணெல்லாம் எனக்கு வேண்டாம். அப்ப நீங்க சீனியர் வேண்டாம், இந்த வீட்டுக்கு கிடையாது, ரிஜெக்டட் ரிஜெக்டட். சோனிகா, இங்க என்ன கடலை போட்டுக்கிட்டு இருக்க? அங்க பெரியம்மானே கூட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னது கடலை போடுறேனா? உனக்கு இருந்தாலும் வாய் ரொம்ப ஓவர் தான்ப்ல. வாக்கா கூப்பிடுறாங்க தெரியுமா? சரி போ வாரேன். சீனியர் வாங்க, உங்க வீட்ல தான் தேட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கிளம்ப புரியலோ? ஆமா வந்தாச்சு, பார்த்தாச்சு, என்ன கிளம்ப வேண்டியதானே? ஐயோ இருங்க சீனியர், நான் பிரியாணிலாம் ஆர்டர் போட்டிருக்கேன் உங்களுக்காக. பிரியாணியா? எதுக்கு? நாங்க இன்னைக்கு வீட்ல எதுவும் செய்யல, நீங்க வந்தன வர சாப்பிட ஏதாவது கொடுக்கணும்ல. எப்பயும் மணி 11 மணி ஆனா ஆயிட்டு தாண்டிட்டு, இன்னும் கொஞ்ச நேரத்துல பசிச்சிரும்ல, வேற வெறும் இரவா அனுப்புறது. அதான் பிரியாணி ஆர்டர் போட்டிருக்கேன், இன்னொரு 10-15 நிமிஷத்துல வந்துருமா இருக்கும், சாப்பிட்டுட்டு போலாம் என்ன? ஐயோ அதெல்லாம் வேண்டாம், எங்க வீட்டுல தேட போறாங்க. சரி வா போலாம். ஐயோ ஆர்டர் போட்டதெல்லாம் இப்ப வேஸ்டா? சீனியர் வெல்லுங்க. எனக்கு உன் தோட்டத்து பழம் நல்லா பிடிக்கும் பத்துக்கு நீ கொடுத்து விட்டு இருந்தது. நான் அதனால இந்த முறையும் கேட்டு வாங்கலான்னு பார்த்தேன், என் பேரும் வாங்க விடாண்டேன்ட்டான். அவங்க காசு வாங்க மாட்டாங்க, அதனால நீ சும்மா சும்மா கேட்காத மீன் அப்படின்ட்டான். அதனால வேற நான் கேட்கல. ஐயே நீங்க ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல. நான் இந்த முறை வீட்டுக்கு ஒண்ணு கூட எடுத்துட்டு வரல, அப்படியே வியாபாரிட்ட சொல்லி அப்படியே அவங்களும் பறிச்சுட்டு போயிட்டானுவேன். நானும் ஒழுங்கா அங்க போக முடியல, பணையத்து வேலையை இங்க அலைஞ்சிக்கிட்டு இருந்ததுனால அவங்களும் அப்படியே கொண்டு போயிட்டானுவேன். நாங்க போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன்னு வைங்க, அவங்க நமக்கு கொஞ்சம் பழம் தருவானுவேன், எடுத்துக்கிட்டு வீட்டுல கொண்டு அக்கம் பக்கம் எல்லாம் கொடுப்பேன். இப்ப அங்க போகலன்னதான் நானும் அந்த டைம்ல விட்டுட்டேன். அவங்க எல்லாம் கொண்டு போயிட்டு காசை மட்டும் அக்கௌண்ட்ல போட்டு விட்டுட்டானுவேன். அதனால இந்த தடவை ஒன்றும் பறிக்கல. ஆனா மரத்துல கொஞ்சம் கிடக்கு காய், பிச்சை கிடக்கதெல்லாம் போட்டு பிற்பான்ல அது கொஞ்சம் விளைஞ்சு கிடக்கும். போனா பறிக்கலாம், வேணா வாங்க கூப்பிட்டு போறேன். கார்ல தானே வந்திருப்பிய, அண்ணனை காரை ஒரு அழுத்தினாருன்னா சல்லுன்னு கொண்டு போய் தோட்டத்துல நிப்பாட்டிடும் வண்டி. அங்க போய் இளநீ எல்லாம் குடிச்சிட்டு மாங்காய் தேங்காய் என்னென்ன வேணுமோ எல்லாம் பறிச்சுக்கிட்டு வந்துடலாம். வரையலா நம்ம கிளம்புவோம். நேராவது எங்க அம்மா இப்படிதான் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பா. எங்க அத்தையை பத்தி தான் தெரியும்லாங்க, அவங்க ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்காவ. ஒரு நாள் போனோம் லட்சுமி வீட்டுக்கு போயிட்டு தோட்டத்துக்கிட்டலாம் போயிட்டு வரணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவ. அவங்க இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்காவ. இப்ப கூட்டியல்னா நீங்க போங்க, நான் இருந்து வாரேன், பறவு வண்டி அனுப்பு, அப்புறம் வாரேன் பாவ. நான் வேற கோயம்புத்தூருக்கு ஒரு வேலையா கிளம்பணும். எப்ப பார்த்தாலும் வேலைன்னு பறக்காதீங்க, கொஞ்சம் இருங்க, குடும்பத்துக்காகவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சோனி அட என்னது இது, ஒரு ஊரே உட்கார்ந்துருக்கு வீட்டுக்குள்ள. அட என்னலா, என்னத்துக்கு இப்படி அலறிக்கிட்டு வர? அட எல்லாரும் வீட்டுல தான் இருக்கீங்களா? சாரி, நாங்க என்னமோ ஏதோ நினைச்சிட்டு வாடி வந்துட்டேன், கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு. எக்க வீட்டுக்கு விருந்தாலும் வந்திருக்கு, சொல்லவே இல்லை. ஆமா அவியல்ல காலையில தான் வாராவன்னு திடுதுப்புன்னு சொன்னாவ, திடுது வந்தாவ. வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்ல, அதை பார்க்கறதுக்கு வந்தாவ வீலை பார்க்க. அவரு போய் தோட்டத்துல உட்கார்ந்துக்கிட்டாரு. அதான் நாங்களும் இப்ப தோட்டத்துக்கு போலாமான்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அட அப்படியா? இது அந்த பையன் என்ன அடிபட்டு இருக்கு, அந்த ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னீங்களா அன்னைக்கு, அந்த பையன் தானே? அவிய குடும்பமா இது? ஆமா உங்களெல்லாம் எனக்கு நல்லா தெரியுமே. ஆமாக்கா, நல்லா இருக்கீங்களா? இதான் உங்க வீட்டுக்காரோ? ஆமாம்மா. சரி நல்லா நிறைய லேண்ட் வாங்கி போட்டிருக்காரு, பிளே கிரவுண்ட் மாதிரி இருக்குது, விளாடலாம். இல்லை நீங்க எங்க? நீங்கள் தோட்டத்துக்கு போயிருப்பியன்னு நினச்சோம், உள்ள சத்தம் கேட்டுச்சு, அதான் என்னன்னு பார்க்கலாம்னு வந்தோம். பார்த்தாங்க விருந்தாலும் வந்திருக்கு. இன்னைக்கு போகல, எலும்புதான் போகணும். வெயிலா இருக்குன்னு வருவாவளோ முண்டாவளோ, வந்தாவன்னா கூப்பிட்டுட்டு தோட்டத்துக்கு போயிட்டு வரணும். என்ன மீனாட்சியக்கா போவோமா? எப்படி? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, போவோம். இருங்க, அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு போலாம். சுவாணி என்னம்மா ஆர்டர் போடுறீங்க, எப்ப வர? சாயங்காலமா? என்ன தெரிய ஆர்டர் போட்டிய? அவதான் என்னம்மா இன்னைக்கு நான் ஒன்றும் செய்யலை, கொஞ்சம் உடம்புக்கு சோம்பலா இருந்து பார்த்துக்கிடுங்க, ஒன்றும் செய்யலை. இன்னைக்கு எல்லாரும் வாராவன்னது கடையில் ஆர்டர் போடியும் பிரியாணி, பக்கெட்டு பிரியாணின்னா இன்னும் ஒன்றும் காணும். வந்தையில வெறுவையோட தான் அனுப்பணும்னு இருக்கு எனக்கு பக்குன்னு. அதான் தோட்டத்தை கூட்டு பண்ண இளநியாவது வெட்டி தந்து கிழங்கு பழங்குலன்னு எதையாவது பறிச்சாவது தந்து விட்டுருவேன். ஒன்றும் இல்லாமல் இருக்கணும்னு மனசு ஒரு மாதிரி இருக்கு.
அட அதெல்லாம் நீ ஒன்றும் நினைக்காத. அவியல்வ வந்த நேரத்துக்கு அப்போ சோத்த போட்டிருந்தாலும் அடுப்பில் போட்டிருந்தாலும் சோறு கறி ஆக்கி கொடுத்துருக்கலாம்ல. ஆமா அப்படி பண்ணியிருந்தா கூட நான் இவள்கிட்ட பேசி பேசியே சமையல் வேலையெல்லாம் முடிச்சிருப்பேன். இந்த அவளை நம்பி என்னத்தை ஆர்டர் போட்டல என்ன ஒன்றும் காணும். இப்போதாம்மா ஃபோன் பண்ணேன், 10 மினிட்ஸில் வந்துருவேன் நாங்கள். ஆனா எங்களுக்கு சாப்பாடுலாம் எதுவும் வேண்டாமா, நாங்க கிளம்புறோம். ஏன்னா இரு, ஒரே பரப்பான் வேலைன்னு வீட்டையும் குடும்பத்தையும் பிள்ளைகளை ஒன்னையும் பார்க்காண்டான். அவன் பாட்டுக்கு காட்டுவாசி கிடங்க சுற்றிக்கிட்டு இருப்பான். இருல இன்னைக்கு எங்கள் கூட நீ இருக்க. நாளைக்கு தோட்டத்துக்கெல்லாம் லட்சுமி தோட்டத்துக்கெல்லாம் போயிட்டு நான் நல்லா சுற்றி பார்த்துட்டு இளநீலாம் குடிச்சிட்டு பொறுமையாக தான் கிளம்பணும்னு இருக்கேன். அவன் சோறு தண்ணி தரலனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நான் இங்கே தான் இருப்பேன். அப்படி போடுங்க, நமக்கு ஏற்ற ஆளு. வாங்க, நாங்கள் உங்களை சுற்றி காட்டியோம். நீங்க எங்களை போய் சுற்றி காட்டபடியா? வீடு காரில் ஏறி எங்கே இறங்குவாங்க? காரில் போனால் என்ன த்ரில் இருக்கு? பெரிய பொண்ணு அவ பைக் எடுத்துட்டு வருவா. பைக்கில் பாட்டியை பின்னாடி ட்ரிபிள்ஸ் வச்சு ஏற்றிக்கிட்டு வரோம் நாங்கள். நீங்களாம் முன்னாடி காரில் போங்க. எம்மா கையை காலை முறிச்சு போட்டுறாதுங்கம்மா. இப்பதான் இல்லை கையை உடச்சி இப்பதான் சரி பண்ணி வச்சிருக்காவ. உங்களும் கூட வந்து வழங்குவா செய்யும். ஏன்னா நீங்க ஒன்றும் சொல்லாம இருக்கீங்க, உங்களுக்கு வர மனல்லையோ? இல்ல அப்படி ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு எதுக்கு சிரமம்னு பார்த்தேன். சிரமெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நீங்க வந்தா சந்தோஷம் தான். அங்கே கிடக்கும் 4-5 எனக்கு கொஞ்சம் மனசுக்கு தோட்டத்தில் உள்ளதா எனக்கு பிடிச்சதை நான் 4 கீரை பறிச்சு கொடுத்து விட்டாலும் நான் சந்தோஷப்படுவேண்ணே. அதுக்கு தான் வாங்கன்னு கூப்பிடுங்க. சரி அப்ப போவோம். அம்மா இந்த எனக்கு போன் வந்துட்டு ஆர்டர் பண்ணது வந்துட்டு நினைக்க, அப்ப நான் வாங்கிட்டு வரேன். அப்ப நான் வாங்கிட்டு அதை அப்படியே எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்கு கொண்டு போயிருவோம். அங்க வச்சு வாழலையை வெட்டி போட்டு அங்க வச்சு சாப்பிட வச்சிருவோம். சரிம்மா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். எல்லாம் எந்திங்க வாங்க, மெதுவா போவோம் தோட்டத்துக்கு. ரொம்ப தூரமா? இல்ல ஒரு 4-5 கிலோமீட்டர் போல இருக்கும். நீங்க கார்ல தானே வரீங்க, கூட நான் அந்த சின்ன பிள்ளைய அனுப்புறேன். அவ வழி சொல்லுவா, நான் பின்னாடியே வந்துடுறேன். அவிய நடந்து வருவாங்க, அவியில காரில் அள்ளி போட்டு போவாங்க, நாங்கள் பைக்கில் சின்ன பிள்ளைய கூப்பிட்டு வரோம். ஆமா நீங்க எங்க கூட கார்ல வாங்கக்கா, நீங்க எனக்கு வெயிட்ல வரணும். சரி அப்போ நான் இருங்க, கூடையில கொஞ்சம் தண்ணி பாட்டில் எல்லாம் எடுத்துக்கிட்டு வாரேன். தண்ணி வேற அங்கே இருக்க இல்லையா, நம்ம வீட்டில் கொஞ்சம் பிடிச்சிட்டு போயிடுவோம். சரி. எங்க கார் செய்ய உங்கள்கிட்ட தானே இருக்கு, போங்க போய் வண்டி எடுங்க வரோம். அன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கீங்களா? ஆமா போங்க போய் வண்டி எடுங்க. பொண்ணே வீட்டில் போய் வண்டி எடுத்துட்டு வா, நம்ம பைக்ல போயிடுவோம். நான் வீட்டுக்கு போனால் என் மாமியார் விடாத. ஓ நைஸா எடுத்துக்கிட்டு வா. இப்போ நீயும் வா. சரி வந்து தொலைகிறேன் வா. அக்கா தோட்டத்துல மீட் பண்ணுவோம். பாத்தியலாத்தே, இது என்ன எப்ப பார்த்தாலும் இவங்க கூட தான் சுத்திக்கிட்டு தெரியாவ. இவங்கள பார்த்தா ஆச்சரியமா இருக்குது எனக்கு. எனக்கும் தான். இன்னலே பேராண்டி வீட்டெல்லாம் சுத்தி பாத்தியா, பேசுனியா? மீனு வா போலாம், கார்ல ஏறு. மாம்பழம் பல்ல அன்னைக்கு மரத்துல ஏத்தி விட்டுருக்கீங்க, மாம்பழத்தை பறிச்சுட்டு கீழே இறங்குது. நான்லாம் அந்த காலத்திலே மரத்துல ஏறி மாங்காய் திருடி இருக்கோம்ல. யார்ட்டே வா, நான் எப்படி ஏறியேன்னு அங்க வந்து பாரு மரத்துல. சகல நாளைக்கு வேலையா வந்ததும் இந்த காயெல்லாம் பறிக்கணும். மார்க்கெட்ல என்ன விலை வேற தெரியல, கேட்டு பார்க்கணும். கேட்டு பார்த்துட்டு நாளைக்கு பறிச்சு கொண்டு போய் சந்தையில போட்டுற வேண்டியதுதான். இன்னும் கடந்துச்சுன்னா முத்தி போகும். இது இந்த வருஷத்துல ஃபர்ஸ்ட் காயா? ஆமா, இப்பதான் மறுபடியும் பூத்து காய்ச்சி இருக்குது. இதை இனிமே பறிச்சு ஒரு பேச்சு போட்டாதான் அதுக்கப்புறமா இருக்க காய்க்கு வரும், மருந்து அடிச்சு எடுத்து பண்ண முடியும். சரி அப்போ இனிமே நாளைக்கு வந்து வேலையை ஆரம்பிப்போம். நான் இந்த பக்கம்லாம் வரல பத்துக்கிடுங்க சகல, அதான் எனக்கு தெரியல. வந்திருந்தேன்னா இதை நான் பார்த்துருந்துருப்பேன். ஆமா என்னாலையும் சரியா இப்போ பார்த்துக்க முடியல. ஆள் போட்டாதான் ஆகும் போல இருக்கு. வேலைக்கு ஆள் அப்பப்போ போட்டு வேணுங்க நேரத்துக்காவது நம்ம போட்டு எடுத்து எல்லாம் செய்யணும். வேற நம்மளே பார்த்துக்கலாம்னா எல்லாம் பார்த்தோன்னா வேற எப்படி எடுத்த லாபத்தை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில தான் வேற போடணும். அதனால கொஞ்சம் ஆளுவலை வச்சுனாலும் செய்ய பாருங்க. ஆமா சகல, நீ சொல்றது சரிதான். பரவாயில்ல, நல்லா நிறைய காய் தான் காய்ச்சிருக்கு. இந்த தடவை காய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது. இல்லைன்னா நல்ல காய் பிஞ்சு போட்டிருக்கோம். ஒன்று நம்ம பறிக்க அடுத்து நம்ம ஒரு 2 வாரத்தில் மறுபடியும் பறிச்சுக்கிட்டே இருக்கலாம். 1 வாரம் 2 வாரத்தில் நமக்கு ஏகப்பட்ட காய் சேரும். இப்போ கம்மியாக தான் இருக்கு, பராமரிப்பு சரியில்லாமல் கிடக்கிறதுனால. ஓ, இந்த ரகம் நல்ல ரகமோ? ஆமா, நீங்க கொண்டு போய் வேணா இந்த கண்ணு வச்சு பாருங்களா, பாப்போம். வேணும்னா நாங்க கேக்கே. சரி வாங்க அப்படியே போவோம். அப்படியே அங்கே மடையை திறந்து விட்டுட்டு அப்படியே அங்கே கொஞ்ச நேரம் தண்ணி பாயிட்டோம். அப்படியே அது வரைக்கும் அப்படியே போயிட்டு வருவோம். சரி சகல. என் பொண்டாட்டி என்னத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டு நிக்கா? ராணி, நீர் எப்ப வந்தீரு? என்னத்தை அப்படியே அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்க? இந்த ஆடி காத்துக்கு
புளிய மரத்துல இருந்து புளியம்பழம்லாம் பொத்து பொத்துன்னு விழுந்துக்கிட்டே இருக்கு. புளிய பறக்கணும்னா வீட்டுக்கு கறிக்கு ஆகும்ல. அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த லட்சுமி இதெல்லாம் பறக்காம போட்டிருக்காளன்னு. அது இப்பதான் ஒன்று ஒன்றா பழுத்து உழுது போல இருக்கு. அதனால இன்னும் நான் கொஞ்சம் ஒரு 2 3 வாரம் ஆனேன்னா நிறைய புளி சேர்ந்து பழுத்ததுக்கு அப்புறமா மொத்தமாக உளுத்தி எடுத்துக்கிடலாம். ஆமாம், வேற ஒன்று ஒன்றாவா பறக்கிட்டு இருக்கோம் முடியும் காற்றுல உளியத. அப்பப்ப வரும்போது இல்ல 2 பறக்கி மடிக்கல போட்டு கொண்டு போட்டாதான் சேர்ந்துருமே. வேற அந்தால கடந்தா இதுல கடந்தனா மழையிலையும் வெயிலையும் அது ஒண்ணு காணாம போகும். வேற வர்ற ஆடு மாடு தான் தின்னுட்டு அடக்கும். ஆமாம் சகல, நீங்கள் ஏன் ஆடு மாடு எதுவும் ஒன்றும் வாங்காமல் இருக்கியே? ஆடு ஒரு 2 கடந்துச்சு. நான் தான் ஒருக்கா விற்று குடிச்சுவிட்டேன் வீட்டம்மா மேலே கோவத்தில். அட ஓட்டத்தில் ஒரு பட்டியை கட்டி போட்டு அது பாட்டுக்கு ஆடை மேய விட்டேன்னா அது வருஷத்துக்கு 30,000 40,000 50,000 எடுக்கலாமே. அது பாட்டுக்கு அது ஒரு 2 பிடிச்சி போட்டேன்னா அது பாட்டு 2 4 ஆகும், 4 6 ஆகும், 6 8 ஆகும். அது பாட்டுக்கு பெருகிட்டு நடக்குமே, காசு வரும். நீ அதை பார்க்காம இருக்கிற. 4 கோழியை வாங்கி விடலாம். அது கோழி அது பாட்டுக்கு அடைஞ்சிட்டு முட்டையை போட்டு அடக்கும். முட்டை 10 15 ரூபா சொல்லியாவே நாட்டுக்கோழி முட்டை. அது கொடுத்தாலும் 4 பேருக்கு கொடுத்தா காசு தானே. வெளியே வாங்க தேவையில்ல, நம்மட்டு பிள்ளைகளுக்கு நம்மளே செஞ்சு கொடுத்துக்கிடலாம். 4 கோழி வாங்கி போடுங்களே. போடுவோம். இங்கே இன்னும் தோட்டத்தையே பார்க்க முடியல. எங்கே இதுவெல்லாம் கொண்டு மேய்க்கிது. நான் இன்னும் 1 மாதம் போல இங்கே இருந்தேன்னு வையன், நான் அவ்வளோத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பேன். இப்போ கிளம்ப வேண்டியதா இருக்கு. நாளைக்கு கிளம்பிடுவீல பார்க்கணும். அங்கேயும் போய் வேறு வீடுகள்லாம் பார்க்கணும்ல, போகணும். ஆமாங்க, நானே உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். பிள்ளையும் கொண்டு போய் அங்கே பள்ளிக்கூடம் சேர்க்கணும்ல. அவளுக்கும் இப்போ 20 25 நாள் கழிஞ்சு போச்சு. இனிமே அங்கே பள்ளிக்கூடம் கொண்டு போய் சேர்த்து அவளை அப்படியே விட்டுருவோம் படிக்கிறதுக்கு. சரி சரி, அந்த கதையை வீட்டில் போய் பேசிக்கிடலாம். சரி, இப்போ நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? புளியா பறக்க வந்த? ஆமாம், சும்மா அப்படியே வந்தேன். அதான் புளிய விழுந்ததான் புளிய பறக்கிட்டு இருக்கேன். சிறப்பு நாள் புளிய அடக்கம் பறக்கிட்டு வரேன். நீங்கள் எங்கே தண்ணி பாய்க்கலையா? நாங்கள் பாத்தில தண்ணி பாய விட்டுட்டு தான் வந்தாரு. 5 6 மரத்துக்கு சேர்த்து ஒன்றா பாயிட்டுன்னு போட்டிருக்கு. போய் பார்க்கணும். சரி வாரம், நீ புளிய பறிக்கிட்டு பத்திரமா வா. நான் கூட போகிறதுக்கு என்ன சொல்லுவாரோன்னு நினச்சேன். சரின்னுட்டாரு. அப்போ நாளைக்குள்ளே கிளம்பிடலாம். அங்கேயும் போய் நமக்கு வேலை புழப்பு எல்லாம் கிடக்கல, அதையும் போய் பார்க்கணும்ல. சகல, எனக்கெல்லாம் தோட்டத்திலே தங்கி இருந்து நமக்கு இந்த வேலையே பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு என்ன மட்டும்தான் அப்படியே ஓடும். ஆனா நம்ம வீட்டுல உள்ள ஆளு நம்மள வீட்டுக்கு எங்க தோட்டத்துல தங்க விட மாட்டாவ. தனியா தங்குனா இவன் குடிப்பானா வாங்குவானா, வீட்டுக்கு இவன் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு நம்மள சரவல் கொடுக்குறது பத்துக்க. அதனாலதான் நான் சரின்னு எந்த வேலையா இருந்தாலும் அப்படியே போட்டுட்டு வேற நான் போயிருவேன். ஆனா வச்சுட்டு அப்படி போட்டுட்டு போறதும் தப்பு. நமக்கு இங்க நிறைய வேலை இருக்கும்போது நம்ம இங்கேயே நம்ம தங்குறதுக்கு ஒரு குடிசையை போட்டுட்டு பரணுகிறன்னு அடிச்சு பாட்டுக்கு படுத்துக்கிட்டு பார்க்கணும் வேலையை. 4 ஆடு கோழி மாடுன்னு எல்லாம் வாங்கி விட்டு அப்படிதான் எனக்கு பார்க்கணும்னு ஆசை. ஆனா என் வீட்டம்மாவுக்கு அதெல்லாம் இல்லை. ஏதோ வருமானம் வருதா அது வந்தா போதும், வேற வீட்டுக்கு வந்துரு அப்படிதான் இருப்பா என் பொண்டாட்டி. நம்ம மேல நம்பிக்கை கிடையாது, அதான் பிரச்சனை. நம்பிய மாதிரி நடந்துக்கிட்டா ஏன் விடமுண்டாவ? அதெல்லாம் விடுவாவ மைனி. நீர் கல் இறக்கி குடிக்கதும், இந்த சாராயத்தை வாங்கி இங்க எங்கேயான சந்துக்குள்ளேயும் பொந்துக்குள்ளேயும் வச்சுக்கிட்டு தெரியாம குடிக்கதும், இப்படி இருந்தா எப்படி விடுவாவ? கற்களுக்குள்ள வேற வீடு வந்து சேருன்னு தான் சொல்லுவாவ. என்ன சகல நீங்க வேற புரியாம பேசிக்கிட்டு, வீட்டுல டார்ச்சல் தாங்காம தானே நம்ம இந்த மாதிரி வேலையை பார்க்குது. ஏதோ 1 2 நாள் உடம்பு வலிக்கு பண்றோமா, சரின்னு விடணும். அதையும் பிடிச்சி தொங்கிட்டே இருந்தனா வேற நம்ம மனசனுக்கு நிம்மதி வேண்டாமா? இப்ப இழுத்து வச்சாச்சுல வியாதிய, இதுக்கு பயந்துதான் சொல்லியது. அடப்புவாங்க சகல, நீங்களும் அவ்வளோ மாதிரி தான் பேசுறீங்க. உங்ககிட்ட பேச ஆகாது. நீங்க என்னைக்குன்னா சரக்குறக்க அடிச்சாதானே. அந்த கருமத்தை காசு கொடுத்து வாங்கி குடிச்சிட்டு மோண்டு தள்ளியதுக்கா? அப்படி என்னத்துக்கு அதை காசு கொடுத்து குடிச்சு அதை மோண்டு தள்ளணும்? அந்த காசுக்கு நான் வீட்டுக்கு பிள்ளைகளுக்கு பொரோட்டா கிரட்டா வாங்கிட்டு போயிடுவேன். இல்லாட்டின்னா ஒரு பண்டங்கிண்டா வாங்கிட்டு போனா பிள்ளைகளுக்கு சந்தோஷப்படும். பொண்டாட்டிக்கு ஒரு ஜோளம் பூ 1 முழம் பூ வாங்கிட்டு போகலாம். இப்படி போனா குடும்பம் நல்லா தானே இருக்கும். நம்ம என்ன பொண்டாட்டி பிள்ளைகள தியேட்டரு சினிமானா அங்கே இங்கேயும் சுத்தவா கூப்பிட்டு போறோம்? எதுவும் கிடையாது. என்னைக்குன்னா ஒரு நாள் கடையில் வாங்கி கொடுக்கணும், 1 முழம் மல்லிப்பூ வாங்கி கொடுக்கணும், அதுதான் ஆசைப்படும். அதை வாங்கி கொடுத்தேன்னா முடிஞ்சு போச்சு. இதுக்கு போட்டுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு குடும்பத்தில் சரவலை ஏற்படுத்துறது யாரு? இந்த மாதிரி ஆம்பளைகள் தான்.
ஆனா குறை பொண்டாட்டியே சொல்ல வேண்டியது. சரி அப்பா, நான் ஒன்றும் சொல்லல, விடு. தண்ணி நான் அந்த பக்கம் பொத்துக்கிட்டு போதான்னு பாரு. பார்த்து அந்த பாத்தியாட, அது பாத்தி எல்லா பக்கமும் இருக்க மரத்துக்கும் போட்டும் போட்டோம். பொண்டாட்டிய வேற காணோம். வீட்டுக்கு வந்த எல்லாம் வழி அனுப்பி விட்டுட்டாலா என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல. வீட்டுக்கு ஆள் வருது கறி வாங்கி தானா, அந்த வேலையை பார்க்காம நேராக இப்படி வந்திருக்கியாரு. வேற உங்க வீட்டம்மா ஒன்று முறை சத்தம் போடாம என்ன பண்ணோம்? அப்பப்போ பொண்டாட்டிக்கிட்ட போன பண்ணி என்ன பண்றா ஏது பண்றான்னு வேலையில இருந்தாலும் நம்ம கேட்கணும். அதுல அவியலுக்கு ஒரு ஆனந்தம். ஏது என் பொண்டாட்டிக்கா போன பண்ணனா வாழு வாழுன்னு கத்துவா. அவ கத்திய கத்த கேட்க இல்லாம தான் நான் போனே பண்ண முடியேன். போங்க சகல, நீங்க எந்த இதை சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டி தான் பேசுறிய. நீங்க சரி விட்டு வர மாட்டிய. நீரும் ஒவ்வொரு வீட்டை மாட்ட அடி வாங்க தான் லாக்கி. நான் அந்த பாத்தியை மாட்டி விட்டு வரேன். லட்சுமி தான் போன் அடிக்கா, இரு என்னன்னு கேட்போம். சொல்லு லட்சுமி. ராணி அக்கா, நீ தோட்டத்துல தானே இருக்க? ஆமாடா, நாங்கள் அங்க தோட்டத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்கோம். தோட்டத்துக்கு வரைய சோறு கறியெல்லாம் ஆக்கிட்டியாக்கா அதுக்குள்ள? அதெல்லாம் ஒன்றும் ஆக்கல. அப்ப வந்தீங்களுக்கு என்னத்தை கொடுத்து அனுப்புனா? வெறும் காப்பியை போட்டு கொடுத்து அனுப்பிட்டியா? ஆனா அதெல்லாம் வந்து பேசியே வந்து விருந்தாளும் அங்க தோட்டத்துக்கு தான் நாங்க எல்லாம் வாரோம். கொஞ்சம் அந்த மனசன்ட்ட சொல்லி இளநி கிளனி நொங்கு இங்கு எதுவும் கிடந்தானா வெட்டி போட்டு எடுத்து வைக்க சொல்லு. நாங்க தான் வாரோம். நான் அவருக்கு போன் அடிச்சு பார்த்தேன், அவருக்கு போனு போம்ன்னுட்டு அதான் வேற உனக்கு அடிச்சேன். ஓ அப்படியா, சரி சரி. வரி கொஞ்சம் தேங்காய் அப்புறம் மாங்காய் கிங்காய் என்னெல்லாம் கிடக்குதோ அதெல்லாம் பறிச்சு போட்டு எடுத்து வைக்க சொல்லு. நீயும் முடிஞ்சா கொஞ்சம் தேங்காய் அங்கே கடந்துச்சுன்னா பறக்கி உரிச்சு எடுத்து வையிடே. போகும்போது எள்ளுக்கு கொடுத்து விட்டுலாம்ல. சரி சரி, நான் எடுத்து வைக்கேன். சரி, நான் வைக்க போனேன். இவ்வளோ காரில் தான் நான் வாரேன். தேங்காய் கூட அங்கே கடந்தது, எடுத்து கூட்டி போட்டு வச்சிருக்கேன். தேங்காவை உரிச்சு எடுத்து கொடுத்துடலாம். தம்பி கிடந்துச்சு அங்கே சாப்பிட்டுக்கிட்டேன். மாங்காய் கிடக்கான்னு தெரியல, நானும் போய் பார்க்கல. அது போய் பார்ப்போம். குழந்தைனாருக்கு போன போகலன்னா அப்போ என் வீட்டுக்காரருக்கு அடித்து பார்க்க வேண்டியது தான். 2 பேரும் உள்ள தானே சுற்றிக்கிட்டு இருந்தாவே. வீட்டுக்காருக்கு போன் அடித்து பார்த்தா தெரியும். இப்படி ஒவ்வொரு பாத்திக்கு சுத்தி சுத்தி நீ இந்த மாதிரி மிளகா சீனி அரக்கா இந்த மாதிரி போட்டு விட்டேன்னு வித அது பாட்டுக்கு முளைச்சி அதுவும் விளைஞ்சு கிடக்கும். அது வீட்டு தேவைக்கு ஆகிக்கிடும். உனக்கு வீட்டு தேவைக்கு மீதியே சந்தையில் கொண்டு போய் கடைக்காரன்ட்டு நீ பேசி கொடுத்தன்னா அது உனக்கு ஒரு காசு தானே. அதனால தான் நான் சும்மா விதைய போட்டு விட்டேன். அது நல்லா அழகாக முளைச்சி கிடக்கு. இதை இப்படியே ஃபாலோ பண்ணு. நீ தனித்தனியாக அதுக்கு பிரித்து இடம் பிரித்து கொஞ்சம் போடியது அதுக்கு நீ இப்படி தனித்தனியாக பார்த்துட்டு இருந்தேன்னு வை, அது வேலைக்காகாது. இது மரத்துக்கு பாயும்போதே இதுக்கும் தண்ணி பாய்ஞ்சிடும், வேலை முடிஞ்சுது. நீ இதுக்கு ஒரு நாள் பாய்க்க தண்ணிக்கு பார்க்கணும், அதுக்கு ஒரு நாள் பாய்க்கிறதுக்கு பார்க்கணும். இது ஊடு பயிர் மாதிரி போட்டு விட்டுருந்தோம். நான் அப்படிதான் பண்ணுவேன் பார்த்துக்க. அதான் சொல்லியேன். சரி, முடிஞ்ச அளவுக்கு பார்க்க வேண்டியது தான். ஆனால் நீரு நல்லா தோட்டத்தை நல்லா பாக்கியாரு. உங்களுக்கு இந்த வேலை நல்லா வருது. ஆமா, ஒரு நிமிஷம் இரு, என் பொண்டாட்டி தான் போன் அடிக்கா. சொல்லுமா ராணி. ஆமா ஆமா, நாங்க இங்கதான் மேக்க நிக்கோம் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு. ஆமா, சகலம் இங்க தான் இருக்காப்ல. அங்கதான் இருக்காரா? லட்சுமி அவருக்கு போன் அடிச்சிருப்பா போல, போன் போகலையா? அதான் எனக்கு போன் அடிச்சு சொன்னா. வீட்டுக்கு வந்த விருந்தாளவளுக்கு இளநீ தேங்காய் கிங்காய் மாங்காய் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து விடியதுக்கு வேணுமா? அதான் கொஞ்சம் இளநீ நான் வந்துட்டு இருக்கேன், கொஞ்சம் வெட்டி போட சொல்லுன்னு சொன்னா. அவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் இளநீ வெட்ட சொல்லுங்க. அப்படியா? வாராவுல அவன் இங்க இளநீ வெட்டிக்கிடுவான். இளநீ வெட்டி வைங்கனவா இருக்காவே. சரி, அவருக்கு வெட்ட முடியலன்னா நீங்களாவது வெட்டுங்க. அவன் நாங்க தான் வந்துகிட்டு இருக்கோம், பக்கத்துல வந்துட்டு வந்துருவோம்னா. சரி சரி, நான் தான் பாக்கேன். சகல பொண்டாட்டி போன் வந்ததும் பதறதான் செய்யாரு. இப்ப அவன் வீட்டுக்கு வந்த விருந்தாளுவெல்லாம் இங்கதான் கூட்டிட்டு வாராவலாம். ஏது என்னைய பாக்கணும்னு இங்க வரைக்கும் கூப்பிட்டு வராளா? அது தெரியல. உன்னைய பார்க்காதான் கூப்பிட்டு வராவளா இல்ல வேற இடத்துக்கு கூப்பிட்டு வராவளா அதெல்லாம் நமக்கு தெரியாது. இளநீ வெட்டி வைக்கணுமா, இளநீ ஏதாவது என்ன இருக்கா வரையிலுக்கு கொடுக்கறதுக்கு வெட்டி வைக்கணுமா, மாங்காய் தேங்கான்னு. அது வேறையா? இவ யாருக்கு வீட்டுக்கு வந்தாலும் அவங்களுக்கு என்னத்தையாவது கொடுத்துடணும். ஆளா பறந்துக்கிட்டு தான் இருப்பா. ஏதாவது மரத்துல இளநீ தென்படுதான்னு பாருங்க சகல. இது காய் வைப்பு கொஞ்சம் கம்மியெல்லாம் இருக்கு. இங்க எதுவும் காய் இருந்த மாதிரி இல்லையே. தெக்க இருக்க மரத்துல காய் கிடக்கும் சகல. ஆமா ஆமா, அங்க கிடக்கும். சரி, அப்போ வாரியரா போய் பறிச்சுட்டு வருவோம். ஆமா வாங்க போவோம். வேற அவ காண விடம்டா. அங்க கிடக்கான்னு தெரியல. வியாபாரி பறிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா நானும் போய் பார்க்கல. தண்ணி ஒரு 2-3 பாத்திக்கு மாத்தி விட்டுட்டு வரட்டுமா? ஆமா, மாத்தி விட்டுட்டு வாங்க. அது பாட்டுக்கு பாஞ்சிட்டு அடக்கட்டும். இதான் வார இருங்க சகல.
தோட்டம். அனிகா யார் வந்திருக்கான்னு பாரு. இதுதான் நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளு. வாங்க வாங்க வாங்கக்கா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கக்கா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கோம். நீ லட்சுமிக்கு அக்காளா தங்கச்சியா? நாங்க 2 பேரும் ட்வின்ஸ் தெரியுமா? அவ எனக்கு முன்னாடி வந்தவா, நான் 2வது பிறந்தவா. அதனால நான் அவளை அக்கான்னு கூப்பிடுவேன். அவ என்னை தங்கச்சிம்பா. ஆனா பிள்ளைல பெரியமானு தான் என்னைய கூப்பிடும். என் பிள்ளைல அதே எல்லாம் பெரியமாங்க. நாங்க மாத்தி மாத்தி சொல்லுவோம். அவ அக்கா, நீ அவளை பெரியமானு கூப்பிடுனே. அவ மோவலை சொல்லுவா. அவதான் அக்கா, அவளை நீ பெரியமானு கூப்பிடுனே. ஆனா 2 பிள்ளைகளும் மாத்தி மாத்தி பிள்ளைகளுக்கு பெரியமானு கூப்பிட்டுக்கிடும். நாங்க அவளை அக்காம்பே, அவ லட்சுமிம்பா. அப்படியே போவோம் அக்கா தங்கச்சிய சண்டையும். அது சரி சரி லட்சுமி, அல்ல திண்டுல உட்கார வை. நான் இந்த இப்போ இளநீ கொண்டு வந்துருவாங்க. பெரியமா வாங்கல, உட்காருங்க. வாங்கனே. இருக்கட்டுமா, இருக்கட்டும். தேங்காய்லாம் உரிச்சிட்டியோட? ஆமா, கொஞ்சம் உரிச்சு போட்டிருக்கேன். ஒரு 10 காலம் தேங்காய் போதுமாடே? போதும் போதும். மீதி வேற மாங்காய் கிங்காய் எதாவது கிடக்கான்னு பாத்தியா? இல்ல, நான் தேங்காவை தான் சரி உரிச்சிருவோம். அதுக்குள்ள உரிச்சு போட்டுட்டேன்னா அப்புறமா அப்படியே தோட்டத்தை சுத்தி சுத்தி காட்டினான்னா அப்படியே நீ போயிட்டு வரதுக்குள்ள பாத்துடலான்னு பார்த்தேன். அள்ளி குடிச்சிட்டு இருக்கிறதுக்குள்ள போயிட்டு பறிச்சுட்டு வந்துடுறேன். சரி சரி சரி. நான் இருவளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு சாப்பாடு ஆர்டர் தான் போட்டு வாங்கியிருந்து ஒன்றும் செய்யல. நான் நாளைக்கு இலைய எடுத்துட்டு வரேன். தோட்டத்தில் வச்சு அப்படியே சாப்பாடை கொடுத்து அப்படியே சுற்றி பார்க்க வச்சு அப்படியே அனுப்பிடலாம் பத்தியா? அதான் இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன். இந்த மனுஷனும் அங்கே இல்லை, இங்கே வந்துட்டாரு. சரி, அவரையும் அப்படி பார்த்த மாதிரி ஆச்சுல்ல, அதான் இங்கே கூப்பிட்டு வந்தேன் பத்துக்க. அதுவும் சரிதான். சரி, போய் இலைய எடுத்துட்டு வா. இருங்க, நான் தான் வந்துடுறேன். என்ன தேங்காய் உரிக்க வேலையா நடக்கு? ஆமா கோமரி, வா. வந்துட்டேன். இடம் நல்லா இருக்கு பத்தியிலாத்தே. வண்டியில வரும்போது வெயிலா இருந்து உள்ள வண்டிக்குள்ள நம்ம ஏசி போட்டுக்கிட்டோம். இந்த தோட்டத்துக்கு வந்து மரத்து நிழல்ல நின்னதும் நல்லா குளிர்ச்சியா இருக்கு பாருங்க. ஆமா, எனக்கு இல்ல பாய் போடாமலே இந்த மண்ணில படுத்து தூங்கிடலாமான்னு இருக்கு. நீனு இங்கே இப்படி சொல்றீல, அங்க தென்னை மரத்து முட்டுக்குள்ள போங்க, இன்னும் சூப்பரா இருக்கும். தண்ணி வச்சு நல்லா குளிர்ச்சியா இருக்கும். அங்க இன்னும் நல்லா இருக்கும். ஏற்கனவே இங்க வந்திருக்கீல? நான் ஒரு 2-3 தடவை வந்திருப்பேன். ஒருக்கா மாம்பழம் அப்புறம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்ல, இது என்னது கிழங்கலாம், அப்போ வந்திருக்கேன் ஒருக்கா. அப்புறம் சரண் கூட வந்தேன்னு நினைக்கேன். அவன் கூட தான் வந்திருப்பேன். வேற தனியாலாம் வந்தது இல்லை. நாங்க சரண் நம்ம சூப்பர் மார்க்கெட்டு நம்ம தானே? ஆமா, அவியதான். நம்ம ரமணி அக்காவுக்கு இவிய லட்சுமி அக்காவோட தம்பியை தான் கட்டியிருக்கு. இவியெல்லாம் சொந்தம். அன்னைக்கு நம்ம சடங்குல பார்த்தோம்ல. ஆமா, ஞாபகம் வந்துருச்சு. என்ன நினப்புலதான் இருப்பியர்னு தெரியல எனக்கு. இதுக்கு தான் குடும்பத்தையும் வந்து எட்டி பார்க்கணுங்கிறது. வியாழன்னு இருந்தா என்ன உறவு முறை என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியாது. சரிம்மா, விடுங்க. வந்த இடத்துல கேவலப்படுத்தாதீங்க. எங்க போறான்? எங்கேயா போற? இந்த வரேம்மா. எங்கேயாவது பக்கத்துல புவாவா ஒண்ணுக்கு இருக்க, சும்மா இரு. அதுவும் சரிதான். வாமினாச்சிங்க வந்து உட்காரு. ஒத்தையில கிடந்து தேங்காய் உரிக்காவ. நான் அப்படி சும்மா பக்கத்துல போய் பேச்சு கொடுக்க. வேற நம்ம மட்டும் தனியா இருந்த மாதிரி இருக்கும். சரி, அப்போ போ. ஏக்கா, உங்களுக்கு ஒரு பிள்ளை தானே? ஆமா, ஒருத்தி தான். சரி, உங்களுக்கு தேங்காய் உரிக்க கஷ்டமா இல்லையாக்கோ? எங்களுக்கு பழகி போச்சு. கஷ்டம் இல்லை, ஈஸி தான். பயிறு பசிச்சிருக்கும் அவியல்களுக்கு. நான் இலைய வெட்டி போட்டுக்கிட்டே வரம்ல, பின்னாடியே பறக்கிக்கிட்டு வா. நல்ல இலையா வெட்டு. ஏமா, பக்கத்துல நல்ல இலையெல்லாம் இருக்குதா? அதை வெட்டா. நல்ல இலையெல்லாம் உனக்கு கண்ணுக்கு தெரியாது அதானே? வா, அப்ப நீ வந்து வெட்டு. கட்டிய கொண்டாடா வெட்டுறேன். போதும் இருக்கையில போதாதா? அவியல்களுக்கு பசிச்சிருக்கும் போத போய் சாப்பாடை கொடுக்கணும். இந்தா இலை போதும். அப்படி என்ன ஆண்டி பண்றீங்க? சாப்பிடி எதுக்கு இலை வெட்ட வந்தையா? வா சாப்பிடலாம். நேரம் ஆயிடுச்சு பாரு. அந்த வாரேன் ஆண்டி. வாயாடி, என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குது? ஆடு மாடு நாங்க எல்லாம் தான் நடக்கும். என்னாச்சு? எதுக்கு போட்டு இந்த வேண்டாத வேலைலாம்? நாங்க தான் வீட்டுக்கு போற வழியில சாப்பிட்டு போமே. என்னத்துக்கு? வாங்க சீனியர், ரொம்ப பிகு பண்ணிக்காதீங்க. வாங்க சாப்பிடலாம். பிரியாணி சூப்பரா இருக்கும். நாங்க அப்படியே புல்லட்ல சிட்டா பறந்து வந்துட்டோம். தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. என்னம்மா கார்ல இடம் இல்லாதான்? அட, இதுல என்ன இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நாங்க பைக்ல சல்லுன்னு வந்துட்டோம். இவங்களும் வந்துட்டாலுவலா? வாங்களா ஏக்கா, வாங்க சாப்பிடலாம். ஐயா இருக்கட்டுக்கா, வந்த உடனே சாப்பாடா? ஐயா முதல் சாப்பிடுங்க. நேரம் என்ன ஆகுது? நான் வீட்லயே ஏதாவது சாப்பிட வச்சிருக்கணும், ஒன்றும் சாப்பிட வைக்கல. மனசே சங்கடமா போச்சு. நாங்க வந்து இவர் இளநியாவது விட்டு வச்சிருப்பாருன்னு பார்த்தா இவர் என்ன ஆளை காணும். வாங்க முதல் சாப்பிட்டுருங்க, அதுக்கப்புறம் கூட இளநீ குடிச்சுக்கிடலாம். ஆமா, வாங்க முதல் சாப்பிடலாம். எங்க சாப்பிட குடியாவங்க? இங்க சாப்பிடியது சும்மா இரு, நம்ம வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிடலாம். வேண்டான்னு சொல்லு. அது எப்படிங்க சொல்ல முடியும்? சும்மா பியாருக்கு நான் 2 வாய் கொஞ்சம் வாங்கி தின்னுட்டு சரி போதும்னு சொல்ல வேண்டியதுதான். வேற நம்ம திங்காம போனாலும் இதை நினைப்பாவில்ல. ஆமா, சும்மா பியாருக்கு கொஞ்சம் சாப்பிடுவோம். எனக்கெல்லாம் பசிக்கவே இல்லம்மா. எனக்கு மட்டும் பசிக்கையா செய்யுது. அதான் அவ ஆடி எதுவுமா பிரியாணின்னு ஆர்டர் போட்டு வச்சிருக்காவ. வேற நம்மளே பெருசா ஆடிக்கு சேர்க்க மாட்டோம். இருந்தாலும் சரி, வந்த இடத்துல நாங்க சாப்பிட மாட்டோம்னு எங்க சொல்ல. அதான் நானே சரி ஒரு வாய் தும்போன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன்.
ஆமாங்க, சும்மா பேருக்கு கொஞ்சம் சாப்பிட்டுக்கிடுவோம். அப்புறம் நம்ம வீடுகள்லாம் சுத்தம் பண்ணி நம்ம வளர்க்கேற்றிக்கிடலாம். சரி என்னமோ பண்ணு. ஆனா எனக்கு இங்க சாப்பிட ஒரு மாதிரி சங்கடமா இருக்க. கீழே உட்காரணுமோ? எனக்கும் கீழே உட்கார்ந்துக்கிட்டு எந்திரிச்சுக்கிட முடியும். நான் இந்த திண்டில மேலே இலைய போட்டு இதில் சாப்பிட்டுக்கிடுவேன். அப்புறம் அவனுக்கு மேலே போய் இலைய போட்டுருங்க. ஆமாங்க, அத்தை கூட அப்போ நீங்கள் மேலே உட்கார்ந்து சாப்பிட்ருங்க. சரி சரி. அப்படி சாப்பிட வாட்டம் இருக்குமாக்கும். வேற வழி இல்ல. எனக்கு கீழே உட்காரதுக்கு மாதிரி சங்கடமா இருக்கு. முதல்ல இங்க சாப்பிட எனக்கு மாதிரி சங்கடமா இருக்கு. உங்களுக்கு உள்ள தாங்காம தான் நான் இங்க வந்தேன். அப்படி சொல்லாதீங்க. போய் உட்காருங்க, சாப்பாடு பரிமாறட்டும். இங்கே உட்கார்ந்தாதான் அவியல்வெல்லாம் சாப்பிட உட்காருவாங்க. வேற அவியல்வெளுக்கும் ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும்ல. சரிக்கோ நான் அந்த போய் உட்கார்றேன் இப்போ. இதுல தானே எல்லாம் இருக்கு. ஆமாம்மா, எல்லாம் இந்தா இந்த டப்பாவை தர பாப்போம். உண்டா, நான் திறக்கேன். என்னென்னு இருக்குமோ என்னமோ, வந்தே என்ன நினைக்க போறாவளோ தெரியல. அதெல்லாம் நல்லா தான் இருக்கம்மா. இந்தா எப்படி இருக்குன்னு பாரு. சரி, மீதி இருக்கிறதுல இது உள்ள தானே இருக்கு. இலைய எடுத்து போடுங்க முத. ஏக்கா, அவிய 2 பேரும் மேலே உட்காந்துக்கிட்டியான்ட்டாவ. சரி, இருக்கட்டும். எல்லாம் நீயும் போய் உட்காரு, சாப்பாடு போடியே. அம்மா, பெரியம்மாவை சாப்பிட சொல்லுமா. அவிய வேலை பார்த்துக்கிட்டே கிடக்காவ. ஆமா எக்கா, நீயும் வா சாப்பிடலாம். எனக்கு பசிக்கலடே. அவியல் சாப்பிட சொல்லும் போத. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காவ பெரியம்மா, நீங்களும் சாப்பிடுங்க, நிறைய இருக்கு இன்னும். ஏன் மொபைலுக்கு வச்சுட்டு வந்தீல? வச்சுட்டு தான் எடுத்துட்டே வந்தோம். அப்படியா, சரி. அவியல் சாப்பிடட்டோம், நான் அப்புறம் சாப்பிடுறேன். இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் நான் சாப்பிட்டேன். எல்லாம் சோனி, அவ சொன்ன கேட்கும்டா. நீ வா, நீ உட்கார சாப்பிடு. சரிம்மா. சரி, இதுல உட்காரட்டுமா? அப்படி ஓரம் அந்த பய பக்கத்துல போய் உட்காரு. அங்கே உட்காருதானே அப்படி அல்ல வச்சு அப்படி ஒரே இடா போட்டுடலாம்ல. வாயாடி இங்க வா, இங்க இடம் இருக்கு. நான் கூப்பிடியாம பாரு போ. அக்கா, நீங்களும் வாங்க, இப்படி உட்காருங்க. வாரேக்கா. எங்க மாமியாரும் எங்க வீட்டுக்காரன் சாப்பிட்டோம். அதையும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் சாப்பிடியாகி வேற ஏதாவது வேணும்னா கேட்க கூச்சப்படுவாங்க. அதான். ஆமா, அதுவும் சரிதான். வேற அவியல் வயிறு நிறைய சாப்பிடலன்னா நமக்கு சாப்பிட மன வராது. சரி, அப்ப இல்லை சாப்பிட்ட அப்புறம் நீங்க சாப்பிடுங்க. சரிக்கா, நீங்க உட்காருங்க, சாப்பிடுங்க. நான் வேணா பரிமாறியேன். ஐயே, எனக்கு பசிக்கவே இல்லை, வயிறு திம்முன்னு இருக்கு. நான் நீங்கள் வரதுக்கு முன்னாடி தான் கொஞ்சம் கஞ்சி கடந்து ஊற்றி குடிச்சேன். அதனால வயிறு திம்முன்னு இருக்கு. எங்க நீங்க சாப்பிட்டுருப்பீங்க? சும்மா சாப்பிட்டேன்னு போய் சொல்லாதீங்க. உண்மையாதான் அம்மா, நீங்க வர்றதுக்கு முன்னாடி தான் நான் கொஞ்சம் கஞ்சி கடந்து கடன்னு ஊற்றி குடிச்சேன். பாத்திரம் சித்திரத்தெல்லாம் கழுவி எடுத்து வீடை நீட் பண்ணலான்னு. அப்படியா? சரி, அண்ணெல்லாம் இங்க காணும் அவியல் சாப்பாடு. அவளுக்கு எங்க அக்கா காலையில சாப்பாடெல்லாம் செஞ்சு கொண்டு வந்துட்டா. மச்சா எல்லாம் இங்கதான் இருக்காவல, அதனால வேலையா இருக்கவளோ என்னமோ தெரியல. இந்த போன் அடிச்சு பாக்கேன். இந்த வர சொல்லியே. இருக்கட்டும், ஐயோ பொறுமையா வரட்டும். இந்த எல்லாரும் சாப்பிட்டுட்டு தானே இருக்காவ. நீங்க கவனிங்க அண்ணனையும் அம்மாவையும். சரிக்கா. கொஞ்சம் எங்களையும் கவனிங்க. உனக்கு என்னடா வேணும் இப்போ? கொஞ்சோள தயிர் பச்சடிக்கு. அது அவன் பியாருக்கு தான் கொஞ்சோட வச்சிருக்கான். அவ்வளோருக்கும் கொஞ்சோட வச்சிருக்கேன். வேற 10 கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். வேற அவியல் சாப்பிடணும்ல. அப்பா நினைச்சுக்கிடாத. என்ன கொஞ்சோட வைக்கேன். 10 பத்தாதான்னு வேற தெருல பத்துக்காதான் சொல்லியே. அப்படியா? அப்போ வேண்டாம். நான் சும்மா தான் கேட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்கள் அவியல் கவனிங்க. கோவப்பட்டுக்கிட்டே பெரிய பொண்ணு. சீச்சி, அதுக்காகலாம் யாரும் கோவப்படுவாங்களா? பக்கத்தில் உமா இலையில நான் தயிர் பச்சடியே பிச்சு எடுத்துக்கிடுவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் இலையில கை வச்சுட்டா கையை வெட்டி விடுவேன் அம்மா.